நாங்க ஃபிஷ் அதெல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இங்க சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்க இடம் பிடிச்சிருக்கோம். வாடா நீ வா, அனி வா. ஸோ நேரில் இடம் பிடிச்சிருக்கோம். ப்ளஸ் அட் த சேம் டைம் வந்துட்டு பீச்சில் நல்லா வியூ தெரியட்டும் அப்படின்ற மாதிரி இடம் பிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ ஏற்று கொட்டதில்ல, ப்ளஸ் ஓகே வா சாப்பாடு போய் எடுக்கலாம். வா ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து கையை வாஷ் பண்ணோம். பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணுற சூப்பர்லம்மா. அம்மா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அம்மா கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மொக்கையாக இருந்ததா அம்மா இன்னைக்கு உனக்கு? கொஞ்சம் மொக்கையாக இருந்ததா? பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா பஃபேக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்களேன். சூப்பரா தட்டோட நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இங்க என்னென்ன ஃபுட் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இதுவே பெரிய விஷயம் தான். என்னதான் வெஜிடேரியன் சாண்ட்விச் இங்க ஒண்ணு இருந்து கேட்பாங்க உங்க கிட்ட வைப்பாங்க. வெஜிடேரியன் அந்த சைடு இருக்கும், அந்த சைடு வேணா போய் தேடலாம் வாங்க. அனி எங்கேயும் போகாது, அனி கூட ஏறு. சாரி எனக்கு வேணுமா. ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வெஜ்ஜு அப்புறம் நான்வெஜ்ஜும் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக வெஜிடேரியன் போட்டுட்டு வந்து அதில் இல்லை. ஸோ நான் வந்துட்டு அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி வெஜிடேரியன் இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கடகடன் மேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ மேபி நிறையா வெஜிடேரியன் பீப்புள் வந்து சாப்பிட்றாங்களா இல்லைனா வந்துட்டு லைக் அது கம்மியாக வந்து பண்ணுறாங்களா, ஏன்னா நிறைய பேர் மீட் சாப்பிட்றதுனால அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து என்னென்னா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு மொசரல்லா அந்த சீஸும் அப்புறம் வந்து மஷ்ரூம்ஸும் மட்டும் வச்சுருந்தாங்க. ஸோ நிஜமாவே வந்துட்டு பார்க்கறதுக்கே எம்மியாக இருந்தது. அதே மாதிரி ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கட் பண்ணி வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரைஸு, இங்கே கார்னு, இங்கே வந்துட்டு சிக்கனு. அணிக்குட்டி வந்து ஃப்ரைஸ் எடுத்துக்கிறாரா நம்ம காமிக்கிறாரு. அது வந்துட்டு நான்வெஜ் பீஃப் அதுக்கப்புறம் மாதிரி சுற்றி சுற்றி இதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கார்னு, சிக்கனு, பீஃப்னு அதே நிறைய ஸ்டேஷன்ஸாக வச்சுருக்காங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கு, நம்ம வேணா ஃப்ரூட்ஸ் வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வாட்டர் ஐஸ்கிரீம் இருக்காடா? இங்க என்னடா இருக்கு? என்னடா? பொட்டேட்டோ சாலட். ஓ இது எல்லாமே சாலட் ஸ்டேஷன் போல இருக்கு. டொமேட்டோ குக்கும்பர், இது எல்லாமே சாலட்ஸ். எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வாட்டர்மெலன் எடுக்க வேண்டியதுதான், கண்டிப்பா வாட்டர்மெலன் எடுக்கணும். அதே மாதிரி இது வந்துட்டு இவங்களுடைய தனியான ஐலாண்ட். அனி ஃப்ரூட்ஸ் வேணுமா? நான் எடுத்துக்கிறேன், எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறவா பாருங்க. அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வேற ஜூஸ் வேற இருக்கு. நம்ம இப்ப ஃப்ரூட்ஸ் எடுப்போங்க. என்ன ஃப்ரூட்ஸ்? வாட்டர்மெலன் தானே? எல்லாருக்கும் வாட்டர்மெலன் 2 பீஸ் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். I'll keep it here. நீ நான் எடுக்கிறேன். I'm taking for our whole family. Okay. அதுக்கப்புறம் வந்துட்டு கை வாஷ் பண்ற இடமும் நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஸ்நாக்ஸும் நிறைய அவைலபிள் போட்டிருந்தாங்க. லைக் சீஸ், மொசரல்லா சீஸ் ஸ்டிக்ஸ் அதுன்னு. அது எங்கன்னு தெரியல. சரி ஓகே, அங்க ஜூஸஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அப்புறமா வந்து ஜூஸ் எடுத்து போலாம். எப்படா இருக்கு உனக்கு இன்னைக்கு? நல்லா இருக்கா? நிஜமா ஜாலியா இருந்ததுங்க. அப்படியே அந்த தண்ணியில அந்த மீன்லாம் நாங்க பார்க்கும்போது அப்படியே ரொம்ப 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 ரிலாக்ஸ்டா இருந்தது. செம்மையா இருந்தது அனிமா. ஸோ அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்களா அந்த பீச் ட்ராலியை? பீச்சுக்காகவே வந்துட்டு டயர் வந்து அந்த மாதிரி இருக்குது. நார்மல் டயர் இருந்தால் தள்ளிட்டு போக முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து சூப்பராக வந்துட்டு பைனாப்பிள் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாருமே சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக. ஸோ பயங்கர நல்லாயிருக்கு பீச் ஓரமாக உட்காந்துட்டு ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றதுக்குங்க. இங்கே
வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் பிடிக்கிறதுக்கு நான் வந்துட்டேன். ட்ரிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிங்க்ஸும் வந்து செம்மையாக வச்சுருந்தாங்க. லைக் அதாவது அவ்வளோ மண், அவ்வளோ இடம், அந்த இடத்துல வந்து புழுதியாக பறக்குது. ஆனால் இருந்தாலும் ஃபுட்டை வந்துட்டு அவ்வளோ நீட்டாக லைக் யம்மியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து க்ளீன் அண்ட் இதுவாக. ஸோ நான் வந்து ஒன்று வந்து ஸ்ட்ராபெரி லெமனேடு, இன்னொன்று வந்துட்டு மேங்கோ பீச் லெமனேட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து உட்காந்துட்டு நல்லா நிழலாக பார்த்தோம். அது மட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தது. இல்லைனா வந்து வெயில், அவ்வளோ வெயில், நல்லா காட்டுன்னு காட்டிகிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வெயிலெல்லாம் உட்காந்துட்டுலாம் சாப்பிட முடியாது. ஸோ நல்லா நிழலாக பார்த்துட்டு, அதுவும் வந்து இந்த கரீபியன் ஓஷனில் உட்காந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து செம சுகமாக இருந்தது. ஸோ நான் நேராக எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு டாக்கோ செஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஷ் சொல்லிட்டு இருந்தான். சரி, நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்பிட வந்து சரியாகவே ஆரம்பிக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ போயிட்டு வந்துட்டே இருக்குமா, அதனால அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கப்பல்லையும் வந்துட்டு ஃபுட்டு இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இந்த ஹீட்டு பிடிக்காது, கச்சன்னு எனக்கு பிடிக்கல, நான் வந்து க்ரூஸை மட்டும் தான் என்ஜாய் பண்ண வந்தேன் அப்படின்றவங்க வந்துட்டு நேராக கப்பலுக்கு போயிடலாம். அங்கேயும் வந்து ஃபுட்டு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து டெய்லி பஃபே பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, லஞ்ச் பஃபே, அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து டாக்கோ செக்ஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருந்தாங்க. சிலாந்த்ரோ கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து லெமனு, சீஸு, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற அந்த என்ன சொல்கிறது, இந்த பீன்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது, அதுக்கப்புறம் வந்து சோர் க்ரீம், அதுக்கப்புறம் ஆவகேடோ, எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. நம்ம வந்து யோசிக்கலாம், எல்லாம் வந்து இந்த பீச்சில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ரைவேட் ஐலாண்டில் வந்துட்டு ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மொக்கையாக இருக்கும் அப்படின்னு தான் நிஜமாவே நாங்கள் நினச்சோம். ஆனால் நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக லைக் நமக்காக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த பஃபே வந்துட்டு 3 மணி வரைக்கும் இருக்கும். ஸோ நம்ம கவலைப்பட தேவையில்ல, லேட் ஆகுது அப்படின்றவங்களாம் கவலைப்பட தேவையில்ல. வேறு பீச்சில் இருந்தாலும் பொறுமையாக இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். நான் டாக்கோஸ் நான் எடுக்கலை, ஆனால் இங்கே வந்து டாக்கோஸ் சுட தான் போய்கிட்டு இருந்தது. நான் வந்து பர்கருக்கு எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஸோ இங்கே வந்துட்டு பர்கருக்கான இதெல்லாம் இருக்குது. நான் ஹாலபினோஸ் அங்கே எடுத்தேன், ஏன்னா எனக்கு பர்கருக்கு வேணும் அப்படின்றதுனால. பிக்கிள்ஸ், ஹாலபினோஸ், டொமேட்டோஸ் எடுப்போம். லெட்டஸ் எடுத்தாச்சு. சூப்பர். மஷ்ரூம் பர்கர் இன்னும் இதில் மஷ்ரூம்ஸே இல்லை. எல்லாத்தையும் செட் பண்ணி இங்க வச்சிருக்கேன் பாருங்க. என் பர்கர் போறாங்க. இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். மஷ்ரூம் பர்கர்ஸ் வித் அந்த மொசரல்லா சீஸ் போல இருக்கு. நல்லாவே இருக்கு, நல்லா இருக்கு. கடலை பார்த்துட்டே சாப்பிட்றது சுகம் இருக்கு. பின்னாடி பாருங்க. இல்லம்மா நம்ம ரூம் கூட இப்படி இருக்கு. யா இல்ல இந்த தென்னை மரத்துல அதான் தினம் பண்ணுவோம். தென்னை மரத்துல வவால தினம் எங்க பண்றோம்? சாப்பிடும்போது தினம் எங்கடா பண்றோம்? டிவிலயா? இந்த கடல்ல பாக்குறோம். ஷோர்ல க்ரூஸ் ஷிப்ல. நான் ஷோர்ல சொல்லிட்டு இருக்கேன். எப்படிமா இருக்கு ஃபுட்டு? அப்படின்னு சொன்னோம். நல்லா தானே இருந்தது. நல்லா தான் இருந்தது. ட்ரிங்கோட இது எந்த தானே? இதா? இது. ஆமா. ஓகே ஓகே. நான் அங்க வச்சேன். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? அனி குட்டி, அனி வந்து ஃப்ரைஸ் சாலட். அனி எனக்கே பசிக்குது நீ சாப்பிட்டதை பார்த்தா. நான் ஒரு ஹாஃப் பர்கர் சாப்பிட்டேன், பிளஸ் இந்த இதா உள்ளுக்குள்ள இருக்கிறத மட்டும் சாப்பிட்டேன். நம்ம டாக்கோ செஷன் வந்து பார்க்கவே இல்லைங்க. கண்ணாடி கிட்ட. சரி ஓகே, அது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க.
அவ்வளோதான். சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்கோஸ் எப்படி தான் நடக்குது அப்படின்றத பார்க்க தான் வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன், நிஜமாவே சொல்கிறேன், டாக்கோஸ்லாம் அந்த இது சப்பாத்தி மாவு தான் இருக்கும். அதாவது சப்பாத்தி இது மாதிரி அது வந்து கார்ன் மாவில் வந்து பண்ணுவாங்க. அது வந்துட்டு எல்லா வெஜ்ஜீஸு அதெல்லாம் போட்டு மீட்டெல்லாம் போட்டு ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் டாக்கோஸ் ஆக்சுவலி. ஸோ நான் நினச்சேன் வந்து சரி சுட சுட பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே வந்து அந்த ரோட்டி இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த டாட்டியாஸ் அது வந்து ஏற்கனவே பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தா எனக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ்டு. அங்கே தாங்க சுட சுட பண்ணுறாங்க அந்த இதையே, அந்த டாட்டியாஸே. ஸோ நான் அது எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுக்காக அந்த பெரிய மிஷினை எடுத்துகிட்டு காலையில் நாங்கள் இந்த ஏரியாவை தாண்டி தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம். பார்க்கும்போது எம்டியாக இருந்தது. ஆக்சுவலாக 11 o'clock மேலே தான் வந்து பஃபே. அதுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த டாக்கோ மிஷின் அரேஞ்ச் பண்ணி சுட சுட டாக்கோ போட்டு இவ்வளோ ஐட்டத்தையும் அந்த ப்ரைவேட் ஐலாண்டில் அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்டு கிளம்பலாங்க திரும்ப. சதீஷ் வந்து அம்மாவுக்கு சூப்பராக வந்து ஐஸ்கிரீம் வாங்கினாரு. எங்கேருந்து வாங்கினீங்க? இவர் மட்டும் சுருள் வாங்கினாருயா. எங்க இருக்கு இந்த கடை, ஐஸ்கிரீம் கடை? இது இருக்கா? ப்ரௌனி இருக்கு. நாங்க எங்க இருக்கு ப்ரௌனி? அதுதான் கியூவா? சரி, ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் மஷ்ரூம்ஸ் மட்டும் வைக்கிறேன். உனக்கு என்ன அது வேணுமா மஷ்ரூம் சாண்ட்விச்? ஸோ நான் வந்து எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணிக்குட்டியும் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ நான் வந்து போயிட்டு என்னென்ன டெசர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் எல்லா ஃபுட்டையும் பார்த்தாச்சு. டெசர்ட்ஸ் என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கல. இங்கே வந்துட்டு பயங்கர லைக் ஒரு உட்பெக்கர் இருந்தது, குட்டியாக நாங்கள் பார்க்கவே இல்லை. அழகாக வந்து அது பாட்டை உட்காந்துட்டு அந்த இது பண்ணிட்டு இருந்து அப்புறம் அது எல்லாத்தையும் உட்காந்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுதாங்க டெசர்ட் சிம்பிளாக வச்சுருந்தாங்க. குக்கீஸ், அப்புறம் ப்ரௌனி, அப்புறம் ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஐஸ்கிரீம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டோம். இப்போ டைம் வந்து 1:30. அம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய்மா. ஸோ இது இந்த பணம் என்ன காய் அது? எடுங்க அது. என்னடா என்னது அது? எங்க பாரு, இந்த ட்ரீல இதாண்டா இருந்தது. அவ்வளோதான், அம்மா உட்கார வச்சாச்சு. ஸோ நம்மளுடைய பிளான் வந்து இங்கே நான் ஏற்கனவே நம்ம என்டர் ஆகும் போதே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பர்டிகுலர் சில் ஐலாண்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க, இதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு வாக் எடுத்துட்டு பக்கத்தில் வேறு என்னென்ன ஐலாண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோங்க. வச்சுருக்காங்க. ஸோ இதை வாங்கிட்டு போயிட்டு அங்கே படுத்துக்கலாம் போல இருக்கு அந்த இதில். பேடல் போட் கயாக்கிங்ல இங்க தான் இருக்கும். இங்க வந்துட்டு டிராம் ஸ்டேஷன். வாங்கடா, டிராம்ல போயிட்டு ஒரு சுத்திட்டு வந்துருவோம். வாங்கடா. டிராம்ல ஏறி உட்காந்துருக்கோம். டிராம் நல்ல ஃபுல்லு. இது வந்துட்டு சவுத் பீச்னு சொல்லி வேற ஒரு பீச் அங்க போகுது. ஏன்னா நம்ம இந்த பீச்ல நல்லா குளிச்சிட்டோம். மணி வந்து 1:45 ஆகுது. ஸோ இது போயிட்டு வந்துட்டு இங்க இன்னும் வந்துட்டு கபானாஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க கயாக்கிங்லாம் போறாங்க, அதுவும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்க ஒரு கொலை வெறியில இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கை காமிச்சீங்கன்னா அவங்க வந்து உங்களை மனசுல திட்டுவாங்க. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல ட்ராம் இருக்கும்னு சொல்லிட்டு, அதனால டபக்குன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமில் ஏறி உட்காந்தாச்சு. சதீஷ் என்ன கலாய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ட்ராமுக்கு வந்து பயங்கர கூட்டம் இருந்தது. அங்கே நிற்கிறவங்களுக்கு வந்து டாட்டா காமிக்கணுமா. நான் தான் சொன்னேன், அவங்களாம் கொலகானில் இருக்காங்க, இடம் கிடைக்கலன்னு. எங்களுக்கு இடம் கிடைச்சதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா நாங்களே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் எங்களுக்கு இடம் கிடைச்சிது. அதனால தான் அந்த மாதிரி டாட்டா காமிக்காதீங்க, அடுப்பில் திட்ட போகிறாங்க என்ன. இதில் போகிறோம் காலையில் வரும்போது நாங்க நினைச்சேன் இந்த ஐலாண்ட சுத்த முடியாதுன்னு. சோ இந்த டிராம் இருக்கனால ஃபுல்லா ஒரு சுத்தலாம். அங்க இருக்கு நம்ம ஷிப். இந்த டிராம் கிட்டயே வந்துட்டோம்னா கப்பல் என்ட்ரன்ஸ்லயும் வந்துட்டு நம்ம வந்து கூட்டின்னு போடுமாமா. சவுத் பீச்ல என்ன இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. Did you have a perfect day in Kokake? எங்க பாருங்களேன், கபானாஸ்ல அழகா இருக்குல்ல.
ஆனால் நிஜமாக சொல்கிறேன், ட்ராம் ரைட் நல்லா இருந்தது. ட்ராம் தான் போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நம்ம அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஐலாண்டை டோட்டலாகவே வந்து சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கான். ஆனால் வந்து நீ ரைடு எடுக்கிறீங்கன்னா ஒன்று விஷயம் பக்காவாக கேட்டுக்கோங்க, டைமிங்ஸ் மட்டும் கேட்டுக்கோங்க. லாஸ்ட் ட்ராம் ரைடு அப்படி இப்படின்னு டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, 3 மணி அந்த மாதிரி, அதுக்குள்ளே நம்ம வந்துடணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் ஏர் பலூன் இருந்தது. ஸோ அதில் வந்து நம்ம பைசா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா பைசா இதுக்கெலாம் பே பண்ணோம்னா நம்மளை ஹாட் ஏர் பலூன் மேலே கூட்டிகிட்டு போவோம். அதே மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்தது, அதுக்கெலாம் நாங்கள் எடுக்கலை. அதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பைசா கொடுத்தீங்கன்னா அந்த ரைட்ஸ் எல்லாம் நம்மளை வந்துட்டு லைக் ரோலர் கோஸ்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. வந்துட்டு சவுத் பீச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்நாக் ஏரியா இருக்குது, ஜூஸ் எடுத்துக்கலாம். அது தவிர வந்து இங்கே வந்து லைக் இங்கே டேரெக்டாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நடந்து வந்து அவ்வளோ தூரம் சாப்பிட வேணான்றதுக்காக இங்கே தான் வந்துட்டு மோசரல்லா ஸ்டிக்ஸ் பார்த்தேன். ஆமாம், மாம்ஸ் இதை வாங்கிட்டு சாப்பிடணும்ப்பா. என்னடா வாங்க போற? கிரில்டு வெஜ்ஜி சாலட். சாப்பிடலாம். மோசரல்லா ஸ்டிக்ஸ் வந்தது எதுக்குன்னு பாத்தீங்களா, ஃபனல் கேக் வேற இருக்கு, சாக்லேட் கேரமல் ப்ரௌனிஸ் இருக்கு, ஃபனல் கேக் இருக்கு, சாக்லேட் சிப் குக்கி இருக்கு. வந்தது இதுக்காகவா? தேங்க்யூ. இன்னும் ஒண்ணு வாங்குவோமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஃபனல் கேக்கும் வாங்கலாமா? Can I get one more of mozzarella sticks please? வரட்டும். சொல்லலாம், இருங்க வரட்டும். ஸோ இது கிராப் அண்ட் கோ அப்படியே சொல்லி சாப்பிட்டுட்டே போகலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இப்போதான் சாப்பிட்டோம். தேங்க்யூ. தெரியாம பண்ணிட்டான்டா. வாங்க அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். ஓகே. கிருஷிக்குட்டி பார்த்தீங்கன்னா ஃபனல் கேக் அப்படின்னு வந்து வாங்கிக்கிட்டாரு. ஸோ அதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்துட்டு மோசரல்லா ஸ்டிக்ஸ் வாங்கிக்கிட்டோம். ரொம்ப இப்போதான் என்னடா நீங்கள் நல்லா யோசிப்பீங்க, என்னங்கடா இப்போ தானே சாப்பிட்டு வந்துட்டீங்க, திரும்பி ஏன்டா சாப்பிட்றீங்க அப்படின்னு தானே யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு சாப்பிட்டது மத்தியானம், இது ஆல்மோஸ்ட் லைட்டாக ஈவினிங் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக செரிச்சு லைட்டாக வயிற்றுல வந்து இடம் வந்துதா, ஸோ அந்த இடத்தையும் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ விட்டுட்டோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவே இருக்காதுங்க. அதனால தான் நாங்கள் ஃபுல் ஃப்ளஷ்டாக இறங்கிட்டோம் சாப்பிட்றதுல. இருக்கு ஓப்பா, செம சுடு சுடா இருக்கு. My God, so good. உங்களுக்கு மேம் நம்ம இந்த ட்ரிப்பே வந்து சாப்பிடறதுக்கு தான் வந்தோமாப்பா? அப்படிதான் இருக்குல்ல, தின்னுக்கிட்டே இருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கபானாஸ் மாதிரி வச்சிருக்காங்கல்ல, இதெல்லாம் வந்துட்டு ப்ரைவேட்டா. இப்போ நம்ம அங்க சேர்ஸ்லாம் அது வந்து எல்லாருக்குமே உட்காந்துக்கலாம், அந்த சேர்ஸ்லாம் எல்லாருமே ஃப்ரீ. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ பக்கத்துல ஆளுங்க இருக்காங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு வந்து ப்ரைவசி வேணும் அப்படின்ற நினைக்கிறவங்க வந்து இங்க வந்து பைசா கொடுத்து இந்த கபானாஸ்ல போய் உட்காந்துக்கலாம். ஸோ எக்கச்சக்க கபானாஸ் இருக்கு பாருங்க. ஸோ இது வந்துட்டு பைசா இதெல்லாம். ஒரு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபனல் கேக்குன்றது ஒண்ணுமே இல்லைங்க. இந்த கேக் பேட்டர் இருக்கு பாத்தீங்களா, இத வந்துட்டு நல்லா தண்ணியா இருக்கும். ஆக்சுவலி மைதா மாவு, சுகர், முட்டை அது எல்லாத்தையும் அவ்வளவுதான் நல்லா வந்துட்டு முருகு பிழிகிற மாதிரி பிழிஞ்சு அப்படியே இது பண்ணி பொரிச்சுடுவாங்க. மேல வந்துட்டு பவுடர்ட் சுகர்ஸ். ஆக்சுவலி நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான். நல்லா சாப்பிட்டுட்டு இந்த பீச் எப்படி இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பனை மரம்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி இங்கே வந்து கஸிபோஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதுவும் நான் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம பைசா எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஸோ இந்த கொடை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ, நம்மளுடைய ஷிப்போடையே இன்க்ளூடட். ஏன்னா இது வந்து ராயல் கரீபியனுடைய ப்ரைவேட் ஐலாண்டு, ஸோ அதனால் இந்த ஷிப்போடையே வந்து இன்க்ளூடட். ஆனால் அது தவிர நீங்கள் வந்து தனியாக வந்து கஸிபோ அதெல்லாம்
எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தனி பைசா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்கல்ல லைஃப் கார்டு, அவங்களும் வந்து 24 மணி நேரமும் அங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கும் வந்து கம்ஃபியாக இருந்தது. ஓகே, பசங்க போய் குளிக்கிறாங்க இல்லை விளையாடுறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா வந்துட்டு சேஃப் கார்டுக்கு வந்து ஆளுங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தியும் இருந்தது. அவ்வளோதாங்க. இதுதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கபானாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்துட்டு தனியாக பே பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. பார்க்குறதுக்கான அழகாக இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் விலை தான் அதிகம். நம்ம இன்னொன்று வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒன்றும் தங்க போகிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீச்சில் இருந்தோம், அந்த ஐலாண்டில் இருந்தோம், இந்த ஐலாண்டில் இருந்தோம். இன்னொன்று இந்த கொடையே ரொம்ப அழகாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்துட்டு பெருசாக நம்ம வந்து இப்போ லைக் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும், பசங்கள்லாம் இல்லை, ஐ மீன் பசங்களை இன்னும் பெருசாகிட்டாங்க, அவங்களும் வந்து நம்ம கூட ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. இந்த பசங்க 24 மணி நேரமும் தண்ணியில் தான் இருக்காங்க. எங்களுக்கும் வந்து பீச்சை பார்த்தோன்னே இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணியில் தான் இருக்கணும்னு தோணிடுச்சா. ஆனால் கபானால போயிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு பிளானும் இல்லை இப்போதைக்கு, அது இல்லவும் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வந்து இதில் பீச்சில் இறங்கிட்டோம். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த கலர் ஆஃப் சீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓஷன் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு கபானா மாதிரி வச்சுட்டு அதில் வந்துட்டு இது வச்சுருந்தாங்க, லைக் லிக்கர்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக பே பண்ணிவிட்டு ஆல் டே அங்கே வந்துட்டு கபானாவில் வெயிட் பண்ணிவிட்டு, அந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும், ஸ்ட்ரெயிட்டாக நிறைய பீப்புள் அந்த கபானாவில் இருப்பாங்க. கபானா போட் மாதிரியே இருந்தது. ஸோ அங்கே வந்து நம்ம பே பண்ணிவிட்டு அதில் ஏறிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அன்லிமிட்டட் லிக்கர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ நிறைய பேருக்கு அதுவும் வந்துட்டு இங்கே அமெரிக்கன்ஸ்க்குலாம் அந்த இது ரொம்ப பிடிக்கும், பீச் ஓரமாக வந்துட்டு லிக்கர் இது பண்ணணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து அவங்க ஓட்டிகிட்டே எங்கேயுமே போக போகிறதில்ல, நேராக க்ரூஸில் தான் போகிறாங்க. ஸோ யார் ட்ரைவும் பண்ண போகிறது இல்லையா, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான சூப்பரான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் கிளம்ப ஆரம்பிக்கணுங்க. இந்த பசங்க இருக்காங்களே, நம்மள வந்துட்டு ஒரு பாருங்களேன், இவனுங்க வந்து தண்ணியை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு என் மேல தண்ணியை போட்டுருக்காங்க. இவனுங்க 2 பேரும் தண்ணி போடுறேன்னு சொல்லிட்டு நம்ம மேலதான் போட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப நம்மள டிராம்ல ஏத்துவானுங்களா? ஈரமா இருக்கும். சரி, நம்ம அம்மா இருக்க பீச்சுக்கே போயிடுவோமா? அதே கொஞ்சம் போன் எல்லாம் கொடுத்துட்டா நல்லா விளையாட மாதிரி இருக்குல்ல. அவ்வளோதான். திரும்பி நாங்கள் ட்ராமை பிடிச்சிட்டு இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்காங்கல்ல, அம்மா வந்து நம்ம வேறு ஐலாண்டில் உட்காத்தி வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்களால வந்துட்டு நடக்க முடியல, நான் ரிலாக்ஸ்டாக அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய ரைட்ஸ் எல்லாம் இருக்குது, வாட்டர் ரைடு அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரைட்ஸ் தான் இது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கொக்கோ கே அப்படின்ற இடம் தான். ஸோ நம்ம ட்ராம்லேருந்து இறங்கிட்டோம். நான் நிறைய சொல்லியிருக்கேன் இங்கே வந்து நிறையா கடைங்க இருக்குன்னு. ஸோ என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அப்படியே போகிற வழியில் அப்படியே சும்மா வந்துட்டு லுக் கூட்டிட்டு பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கேயே வந்து நம்ம ஸ்நார்க்லிங் கிட் கொண்டு வரலன்னா அங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு வேளை நம்மளுடைய ஸ்விம் ட்ரெஸ்ஸை வந்துட்டு க்ரூஸ்க்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா அங்கேயே வச்சுருக்காங்க, வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகேங்க, நேராக நாங்கள் அம்மா இருக்க ஏரியாவுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், முடிஞ்சு விட்டது. பசங்களை கூப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதாங்க. ஸோ இது கடைசியாக அம்மா உட்கார வச்சு பார்த்தீங்களா அந்த பீச்சு. சாப்பாடு இருங்க காமிக்கிறேன். அங்கே தான் நம்ம சாப்பிட்டோம், அங்கே அம்மா உட்காந்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து க்ரூஸ் ஷிப்பு. மணி 3 ஆகுது. ஸோ போயிட்டு நாங்கள் கயாக்கிங் தான் பிளான் போட்டோம். இவர் வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் அதை போகல. நிறைய பீச் இருக்குது, நிறைய குட்டி 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 குட்டியாக ஐலாண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து சவுத் பீச் போயிட்டு வந்தோம். அப்புறம் இது சரி பசங்களை போய் கூப்பிடுவோம். விளையாடிட்டு இருக்கானுங்க. இங்கே வேற ஒரே மண்ணோட விளையாடு. அதுதான் இவர் சொல்கிறாரு, மண்ணை வந்து தூக்கி போய் மாற்றி மாற்றி மண்ணை அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்குதுங்க. அதான் இவர் கலாய்ச்சிட்டு இருந்தார். எவன் மேலே இவனுங்க மண்ணை போட்டு 10 அடிக்க போகிறானுங்களோ அப்படின்னாரு. கேசல் கட்டியிருக்கானுங்களே, போய் பார்ப்போம். கிரிஷா, நீ கிளம்பலாமா? இங்க இருக்க. யாத்ரா அது கேசல். ஏ நீ தலையெல்லாம் கூட மண்ணு ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு வா. ஏ கிளம்பலாம்டா.
3 o'clock ஆயிடுச்சு. மிஸ் ஆயிட போகுது. இங்க இது வந்து நம்ம காரு கீரலாம் இல்ல. லேட் ஆச்சுன்னா அவ்வளவுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய க்ரூஸ் இது இந்த ப்ரைவேட் ஐலாண்டுடைய வீடியோ இதோட முடியுது. க்ரூஸ் இன்னும் கண்டினியூ ஆகுது. நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. ஃபுல் டே க்ரூசிங் பண்ண போகிறோம். க்ரூசிங்னா வந்து ஃபுல்லாக நம்ம க்ரூஸில் தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் இதுதான் கார்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சி பாஸ் கார்டுன்னு சொல்லிட்டு. இந்த கார்டு இருந்தால் தான் வெளியும் போக முடியும், உள்ளேயும் வர முடியும். ஸோ அந்த கார்டு நம்ம கையிலேயே இருக்கணும். ஸோ அந்த கார்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஷிப்புக்கு போக போகிறோம். நம்மளுடைய ஷிப்பு நேம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லிபர்ட்டி ஆஃப் சீஸ். ரைட் சைடில் இருக்கிறது வந்து வேற ஒரு ஷிப்பு. ஸோ இந்த ஷிப்பில் அவ்வளோதாங்க, நம்மளுடைய செக்யூரிட்டி செக் திரும்பவும் நடக்கும். முடிச்சுட்டு உள்ளே போயிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அங்க எதிர்க்க இருக்கிற ஷிப்காரெல்லாம் உன்னதான் பார்க்கலாம் உதைக்கிறதுக்கு. அம்மா உனக்கு நல்லா இன்னைக்கு பியர் ரன்னர்ஸ் நீ பார்க்கல, கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடி வரவங்கள நீங்க உட்காந்துட்டே பார்க்கலாம் இன்னைக்கு.